எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணத்தில் நம்ம வந்து ஏகப்பட்ட ரெசிபிகள் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிலாம் பார்த்துட்டு வரல. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டால் மைசூர் பாக். மைசூர் பாக் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாயில் வச்சு வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் மைசூர் பாகோட சுவை வந்து எல்லாருக்கும் மனசில் பதிஞ்ச ஒரு விஷயங்க. மைசூர் பாக்கிலேயே வந்து ஒரு சின்ன ட்விஸ்டோட இருக்குது. அது என்னன்னா, இந்த சிறுதானியங்களை ஆட் பண்ணி பண்ணுறாங்க. சிறுதானிய மாவை சேர்த்து நம்ம ஒரு மைசூர் பாகை பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு, கிறிஸ்பி எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த சிறுதானியமே வந்து எந்த அளவில் போட்டால் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக இந்த மைசூர் பாக் பண்ணும்போது அந்த சக்கரை பாவு எடுக்கிற பக்குவம், அந்த நெய்யும் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பக்குவம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டுச்சு போகிறோம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னங்கிறத ஃபீட்பேக் பதிவு பண்ணுங்க. இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்போறாங்கன்னா நம்ம அண்ணன், அதாவது சக்தி கிருஷ்ணன் சார் தான். ஆர்டினரி மைசூர் பாகு, நெய் மைசூர் பாகு நிறைய வெரைட்டி இருக்குது. நாம் வந்து இந்த ரெகுலரான மைசூர் பாகு, பட்டர் மைசூர் பாகுன்னு சொல்லுவோம். அந்த பட்டர் மைசூர் பாகு நம்ம தயார் பண்ணுறோம், சிறுதானிய மைசூர் பாகு நம்ம தயார் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுதானிய மைசூர் பாகு. அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். வாங்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த தீபாவளிக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு லாஸ்ட் டைம் எனக்கு தட்டை பண்ணி காமிச்சிங்க. அந்த தட்டிலே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு நிறைய அந்த மசாலாலாம் போட்டு பக்குவமாக எனக்கு காமிச்சது சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மைசூர் பாக் பண்ணலாம் சொன்னீங்க. அந்த மைசூர் பாக்லேயே ட்விஸ்ட் இருக்குது சொல்லி சொன்னீங்க. என்ன பண்ணுறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம எல்லா இடத்துலையும் மைசூர் பாகு பார்த்துருப்பீங்க. நம்ம மைசூர் பாகில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு கேட்டேன், இதில் சிறுதானிய மாவு ஆட் பண்ணுறது. ஓகே. அதனால் இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா இடத்துலையும் இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சேன் சார். ரொம்ப நல்லா இருக்குது சார். ஓகே. என்னென்ன சிறுதானியம் ஆட் பண்ணுறதுல? கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி, வரகு, சாமை, இந்த 6 வகையான சிறுதானியங்கள் வந்து தண்ணியில் கழுவி காய வச்சு அதை மறுபடியும் வறுத்துட்டு சுத்தமாக பொடி பண்ணி சரித்து எல்லாமே ஈக்குவல் ஷேரிங் சார். அதாவது இந்த 6 சிறுதானியமும் வந்து ஈக்குவல் கடை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் போடுறாங்க. சரி, அப்புறம் பேசிட்டு பண்ணலாமா? ஓகே. அப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லுங்களா? அவசியம் சொல்லி. ஓகே. மைசூர் பாகு செய்ய தேவையான பொருட்கள்: 2 கிலோ ஜீனி, 500 கிராம் கடலை மாவு, 100 கிராம் சிறுதானிய மாவு, 1 லிட்டர் ஆர்கேஜி நெய், 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில், 10 கிராம் ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஜீனி வைக்கிறோம் சார். சக்கரை பாவு ரெடி பண்ணுறோம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாமா? நம்ம ஸோ இப்போ தண்ணி ஊற்றிடுறோம். ஓகே. தண்ணி ஊற்றியாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி ஊற்றிருக்கணும்ல? ஆமாம். இதுக்கு பர்டிகுலர் அளவு இருக்கா? 2 கிலோ ஜீனிக்கு அரை லிட்டர் தண்ணிங்கிறது ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் சார். அப்போ இன்னொரு விஷயம் வந்து அந்த தண்ணி அளவு அதிகமானாலும் அந்த சீனி பக்குவத்தை குக் பண்ணணும், ரைட்டா? ஆமாம், பக்குவத்துக்கு. தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றினாலும் டைம் அதிகமாக இருக்கும், அந்த பதம் வரதுக்கு டைம் ஆகும். ரைட். தண்ணி கம்மியாக விடும்போது பதம் சீக்கிரம் வரும். ஓகே. அதாவது ஏதாவது கேட்குறேன்னா, இன்கேஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கும் போது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும் டைம். அதான் விஷயம். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா சீக்கிரம் பக்குவம் வரும். அதுக்கு ஏற்றமா பார்த்துங்க. ஆனால் அந்த தொடர பக்குவம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? கண்டிப்பாக. தவறாக சொல்கிறேன்னா அப்புறம் அதுதான் என் வேலையும் அப்பப்போ கொஞ்சம் பார்க்கணும்ல. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான் சார். இந்த அந்த பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி சைடில் எண்ணெய் நெய் ரெடி பண்ணணுமா? ஆமாம் சார். ஃபைன் தான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த 6 கேஜி நெய்யை நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ரைட்டில் 6 கேஜி நெய் நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹக்மார்க் வாங்கினது வந்து 6 கேஜி நெய் தான். இப்போது நெய் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? வெறும் நெய் மட்டும் நம்ம சேர்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அது ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும் சார். அந்த மைசூர் பாகோட பதம் வந்து நம்ம அந்த பட்டர் மைசூர் பாகுன்னு சொல்கிறோம்ல, அந்த பொசிஷன் அதில் வராது. ஆயிலோட் கண்டென்ட்டோடு நம்ம சேர்த்து பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு, சுவை, அந்த ஷேப்பு, இது எல்லாமே நமக்கு அதில் கிடைக்கும். சரி, ஓகே தான். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாமா இதில்? ஊற்றிடலாம் சார். சரி, ஓகேண்ணா. இப்போ 2த்தையும் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அது அடுப்பு ஃபயர் பண்ணி விட்றோம். இது நல்லா சூடாக்கணும் சார். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஆயில் வந்து இதில். சரி, ஓகே. அப்போ ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் காமிங்க ப்ளீஸ் சார். இந்த இடத்துல வந்து நான் அந்த நெய்யும் எண்ணெயும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே அப்படியே மெல்ட் ஆன பிறகு அப்படி தெளிவாயிடுச்சு. ஆமாம் சார். ஓகேவா? அது இப்போ நெய் எது என்ன எதுன்னு தெரியாது. ஆமாம், ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சார் இப்போ அந்த கம்பி பாகு பதம் வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பக்குவத்தை காமிங்களேன். இந்த கை சுடுதுங்க, எப்படிங்க சொல்கிறீங்க? பழகிச்சு. அது குரு அந்த இருக்கலாம் சார் சொல்லி. ஐயோ, அந்த லேயர் ஒன்று வருது. ஆமாம் சார். அந்த ஒரு நூல் மாதிரி வருது. அதே தான் சார். அதே தான் சார். சரி, ஓகே.
எங்கேயும் நல்லா சூடாச்சு. இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாமா மாவை? ஆமாம் சார், அவசியம் சார். ஓகே, எது ஃபஸ்ட்டு போடுறோம்? கடல மாவா? கடல மாவும் ரெண்டையும் சைமல்டேனியஸாக போடலாம். முதல்ல எது வேணாலும் போடலாம். அந்த ஏலக்காத்தூள் எப்போ போடுவோம்? ஏலக்காத்தூள் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம் சார். ஆயில் விடும்போது போட்டுக்கலாம் சார். சரி, ஓகே, வேண்டாம். சிறுதானிய மாவு இப்போ நம்ம இதில் சேர்க்குறோம் சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் கடல மாவு. இதுக்கப்புறம் கடல மாவு சேர்க்குறோம் சார். ஓகே, கடல மாவு சேர்த்துட்டோம் சார். இப்போ சிறுதானிய மாவும் சேர்த்துட்டோம், கடல மாவும் சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. நம்ம நீங்கள் இதில் ஏலக்காய் கேட்டீங்க. ஏலக்காய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நல்லா வெந்த பிறகு அதில் சேர்க்கறது சேஃப்டி சைடு சார். சரி, ஓகே. சைடில் வந்து நான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எஸ், காமிக்கவா? ஆமாம் சார். இங்கே பாருங்கள் ட்ரே. ஆமாம், இதில் நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் வந்து உள்ளே போட்டுருவோம். நம்ம இது ஏன் நம்ம முன்னாடி தடவி வைக்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, இதோட பக்குவம் ரெடியான உடனே நம்ம வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா இதோட பதம் மாறிடும். கரெக்டாக அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த கரெக்டாக அந்த பக்குவம் வரும்போது உடனே எடுத்து கொட்டணும். அந்த நேரத்தில் நம்ம நெய் தடவிட்டு அதில் ஷீட் போட்டுட்ருக்கோம்னா முடியாது. அதனால் இதை முன்கூட்டியே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிடறோம். இதில் ஏன் பட்டர் ஷீட் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இதில் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம கேக் போடுவோம், பீஸ் போட்டுட்டு அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அந்த நேரத்தில் வந்து அதுக்குள்ளே ஏர் பபுள்ஸ் போகணும். ஏர் போகணும். ஏர் போணுச்சுன்னு சொன்னால் தான் அந்த பீசஸ் வந்து சேஃப்டியாக நமக்கு கிடைக்கும். இல்லைனா மறுபடியும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். சரி, இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறோம்ல? ஆமாம் சார். இப்போ இதை மிக்ஸ் பண்ண பிறகு எந்த ஸ்டேஜில் வந்து நெய் யூஸ் பண்ணுறோம்? இப்போ இது நல்லா கொதி வரும் சார். கொதி வந்து அந்த தண்ணி மாவு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி மாவு வெந்த பிறகு அது ஒரு டைட்னஸ் கிடைக்கும். அந்த டைட்னஸ் கிடைக்கும் போது நம்ம அதில் இருந்து இந்த ஆயிலை வந்து இதில் மிக்ஸ். ஓகே, எனக்கு அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன். அவசியம் சார், அவசியம் சார். டன். ஆனால் இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ல? கண்டிப்பாக, விடாமல் கிண்டணும். ஃபுல் எனர்ஜி. சரி, இப்போ இந்த நம்ம அதில் போடும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டியாக இருந்துச்சு. இப்போ நல்லா அது என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃப்ளேம் வச்சு அது நல்லா பாயில் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் அந்த ஆயில் விட்டு கிட்ட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டி பூரா அதில் இருந்து கரைஞ்சிடும். நெய்யும் ஆயிலும். ஆமாம். இப்போ நம்ம பயந்துட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா அடுத்தது கட்டிவிடும். அதனால் இதில் கொஞ்சம் கூட யோசனையே பண்ணக்கூடாது. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஊற்றலாமா இப்போ? ஆமாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பக்குவத்தை காமிக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்க, இந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓரளவுக்கு இறுகி வரும். அதே டைம்ல கட்டியா இருக்க சொல்லி விட்டுறாதீங்க. சூடா இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கட்டில உடஞ்சிடும். ரைட்டா சார்? ஆமாம் சார். டன். இப்போ ஊற்றலாமா? ஆமாம் சார், விடலாம் சார். ஓகே, இந்த சூடு போதுமா? அது போதும் சார், சரியா இருக்கு. ஓகே, இப்படி இந்த அளவுக்கு ஊற்றலாமா? ஊற்றலாம் சார், ஊற்றலாம் சார். சரி, ஓகே. சரி, போட்ட உடனே பொங்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் இப்போ என்ன தெரியுது சார், இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஆயில் இருக்காது. அது அந்த மாவு வந்து அது சக் பண்ணிடும். அப்படி சக் பண்ணும்போது அடுத்த கண்டென்ட் மறுபடியும் நம்ம வந்து அதில் நெய் விடணும். இதான் அதோட பேஸ் சார். ஆனால் நெய் சக் பண்ணாமல் நம்ம வந்து ஊற்றக்கூடாது. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். அதே டைமில் இது சூடு தன்மை இருக்கணும். ஆமாம் சார், ஆமாம் சார். இப்பயும் நீங்கள் பார்க்கலாம் சார், அது நெய்யோட தன்மை குறைஞ்சிருச்சு பாருங்க. உள் வாங்கியிருக்கு, ஃபுல்லாக வாங்கிருச்சு. ஆமாம், இது கலர் நல்லா வருது. ஆமாம் சார். சிறுதானியம் சார், அந்த கலர் சிறுதானியத்தினால அந்த கலர் உடனே நம்ம ப்ரௌன் கிடைக்கிது. இது வெறும் கடல மாவு மட்டும்னாக்க இன்னும் லேட் ஆகும் சார். சரி, ஓகே. திருப்பி ஊற்றலாமா? ஊற்றலாம் சார். ஆனால் மைசூர் பாக் கிட்டப்போ தூரமாக இருக்கணும், கையெல்லாம் படுது. இந்தாங்க, அப்படியே பொங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து பெரிய அகல கடாயை வச்சு பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம், அப்போ தான் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு தான் நம்ம வந்து கடைசி ஸ்டேஜ் முடிக்கிறோம். எனக்கு அந்த அரவேக்கார வெந்த பிறகு எனக்கு காமிங்க. அவசியம், சரிங்களா? அவசியம். ஏன்னா அந்த பக்குவத்தை தெரிஞ்சாலும் இந்த மாதிரி ஸ்லோலி வந்து உள்ள அப்சர்வ் ஆன பிறகு தான் நம்ம பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஊர் சைட்லையும் இந்த மாதிரி யாராவது யூனிக் ரெசிபி வேணும்னா நான் கீழே கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களை தேடி வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது பொங்கி வருது சார். அதோட இல்லாமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது நல்லா. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, நம்ம நெய் ஊற்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோ அந்த நெய்யை வந்து சக் பண்ணுது. மறுபடியும் நம்ம எப்படி ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அளவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாம், அதே மாதிரி அந்த நெய்யோட அளவு ஏற இதோட குவான்டிட்டி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நல்லா பூத்து வருது பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த இது சேர்த்துடலாம் சார், ஏலக்காய் போட்டு சேர்த்து. இப்போ போடலாமா? அது போடலாம் சார். ஓகே, போடலாம். எவ்வளோ போடுவா? போடுங்க சார். இது போதும் நினைக்கிறேன். போதும் சார். சார், இப்போ இது வந்து நல்லா அரை வேக்கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகுது சார். ஓகே, இன்னும் ஊற்றலாமா இல்லை? ஆமாம் சார், கொஞ்சம் நெய் விடலாம் சார். சரிங்க, ஃபைனலாக ஸ்டேஜ் வந்த பிறகு காமிங்க. ஆமாம் சார், அந்த பக்குவத்தை. சரிங்களா? ஆமாம். ஓகே, டன். ஸோ இதுதான் ஆக்சுவல் பக்குவம். உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயும் நெய்யை மிக்ஸ் பண்ணுற மாதிரி எப்படி இருந்தது, மிக்ஸ் பண்ண பிறகு எப்படி இருக்குது, அந்த கலர் மாறின பக்குவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்கள் பைட்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாகும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்கிறீங்க? சார், இது பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள பூரா நல்ல இந்த ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இப்போ நம்ம ஊற்றுற நெய்யை வந்து அது மறுபடியும் உள்ள சக் பண்ணல.
மேலேயே இருக்குது இப்போ இது நல்லா பதம் வந்துடுச்சு சார். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம வந்து ட்ரேல கொட்டிடலாம். இப்போ இது கொட்டி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சார் ஃபஸ்ட்டு இது நம்ம ஊற்றினோடனே பொங்கி வந்துச்சு. பொங்கி வரும்போது நம்ம தட்டும்போது அதுக்குள்ளே செட் ஆகும் சார். இப்போ தட்டினீங்கன்னா தெரியும் செட் ஆகும். ஆமாம் சார், ஆமாம் சார். எஸ் சார். அதாவது இது வந்து தட்டுறது எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து கரெக்டாக வந்து செட்டில் ஆகிறது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ரெடி பண்ணி முடிச்ச பிறகு எப்போ கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? 10 மினிட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 10 மினிட்ஸ். இதுவே வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நான் கட் பண்ணால் என்ன ஆகும்? கத்தி உள்ளே போகாது சார். கரெக்டாக சொன்னீங்க. இதான் முக்கியமான விஷயம். நம்ம கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கத்தியில் வெட்டலைன்னா என்னடா மைசூர் பாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருவோம். அதனால தெளிவாக சொல்லிடுறேன். கொடுக்குறவங்களுக்கு சுற்றியில் ஒன்று சேர்த்து கொடுக்குறோம். குசும்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. சரி, ஓகே. அப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தை காட்டுங்க. சரிங்களா? கண்டிப்பாக. இந்த மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது ரெடி ஆனதை அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க. அந்த ஷேப் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? அவசியம். கூட மாட்டேங்குது இருக்குதுங்க. விட மாட்டேங்குது. இல்லை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற. அப்புறம்னா எடுத்து கொடுங்க, கையால் எடுத்து கொடுங்க. ஓகே. 1-2 பீஸ் உடஞ்சிச்சு. நான் வேகமாக திருப்பினானு. இவர் மெதுவாக திருப்ப சொன்னார். நான் வேகமாக அப்படி திருப்பும் போது அதை வந்து உடையிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சார். சரி. ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் கலர். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ரௌனு, இந்த சைடு லைட் கலர் இருக்குது. கண்டிப்பாக சார். ஐயோ, சுட சுட மைசூர் பாக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா மேலே தான் அப்படி உடைக்கிறது ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா அது கடிக்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த சக்கரோட அளவும் கரெக்டாக இருக்குது. அந்த நெய்யோட வாசமும் அந்த பொரியிற தன்மையும் நல்லா வந்திருக்கு. ரியலி தேங்க்யூ. அதுங்க நான் சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் கொடுத்தேன். நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி தான் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. ரியலி வெரி குட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான பக்குவத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. சரிங்களா? ஓகே சார். எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. இன்கேஸ் யாராவது வேணும்னா எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறது? மற்ற ஸ்வீட்ஸும் இருக்குல்ல? கண்டிப்பாக சார். என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ், நம்பர் 67, பக்தபுரி தெரு, கும்பகோணம். இது என்னுடைய கம்பெனி அட்ரஸ். நான் இருக்கிற இடம். இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து தட்டை ஒன்று பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து மைசூர் பாக் ஒன்று பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு 20 ரெசிபி நம்ம பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சரியாக வரும், கண்டிப்பாக வரும். ஒரு கால் அப்படி வரல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன அணுகுங்க. கண்டிப்பாக உங்களை எவ்வளோ வேணாலும் நான் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு எப்போ கிடைக்கணும், எந்த இடத்துக்கு வரணும், எவ்வளோ குவான்டிட்டி எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9360300884. தேங்க்யூ. ஸோ ஒரு விஷயம் ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வராரு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட மிக்சரை விட்டுறாதீங்க. மிக்சர் வந்து அந்த சிறுதானிய மிக்சருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்த உடனே வந்து சூப்பர் அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு புது ரெசிபியோட பார்க்கலாம். See you, bye-bye. Take care. Thank you so much. Bye-bye.